ஹாய் குட்டிமா. காலம்பரே வந்துட்டாருங்க பைரவர் பார்க்கறதுக்கு. வீடு தேடி வீட்டுக்கு கதவை திறந்தோடனே படியில் தாங்க படுத்திருந்தார். சரின்னா அவருக்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டுட்டு, அப்புறம் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வந்து வாசல் தெளித்து கோலம் போகணும், இல்லாட்டா மேலே ஏறி குதித்து ஒரு வழி ஆக்கிடுவார். அப்புறம் வந்து சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு போய் படுத்துட்டார். பிஸ்கெட்டை அவருக்கு போட்டுட்டல, அவ்வளோதான். இப்போ காலம்பரை வாங்க ரொட்டீன் பார்க்கலாம் இன்றைக்கி. ஹலோ கைஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு வியாழக்கிழமை என்னென்ன பண்ண போகிறேன், என்ன பூஜை செய்ய போகிறேன். இன்றைக்கி பாபா டே, அதனால் வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால முதல் நாள் அன்றைக்கி ஓரளவுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுருவேன். அது ஒன்றும் நம்மளுக்கு சுலபமாக இருக்குங்கிறதுனால இப்போ என்னென்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ரெடி பண்ணியிருக்கேன்னா சவுச்சவ் அவரைக்காய் போட்டு கூட்டு பண்ணிடலான்னு இருக்கேங்க. இந்த வந்து நூல்கோல் வச்சு ஒரு சூப்பு வந்து பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் முழுசாகவே நறுக்கலாம், தோல்லாம் சீவ தேவையில்லை. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு வடிகட்டிடுவோம், அதனால் வந்து தோல் இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து கொள்ளு ஜீரகங்க, தினமுமே நைட்டு ஊற வச்சு காலம்பரை குடிக்கிற வழக்கம் உண்டு. ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெறும் கொள்ளு குடித்தா உங்களுக்கு சூடுங்கிறனால தான் ஜீரகத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இங்கே காலை டிஃபனுக்கு சப்பாத்தி. இது நைட்டு பண்ண குருமா இருக்குது, அதை அவங்க தொட்டுப்பாங்க. நான் வந்து வெறும் பால் ஊற்றி சாப்பிட்றேன். எனக்கு பிரதோஷங்கிறதுனால வெங்காயம் சாப்பிட மாட்டேன். அதனால் வியாழக்கிழமை பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறதுனால வெங்காயம் ஆட் பண்ணிக்க மாட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் சேர்க்கலாம், ஆனால் நான் சேர்க்குறது கிடையாது. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கூட்டுக்கு வேக வச்சு சூப்பெலாம் ரெடி பண்ணிவிடுவோம். எல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி இட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி இடுவேங்க, சாஃப்டாகலாம் அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஆனால் வந்து ரவுண்ட் ஷேப்பாக ரொம்ப வராது. இப்போ தான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக இட ஆரம்பிச்சிருக்கேன். பதர் சப்பாத்தி மாதிரி இப்படி முக்கோணம் போட்டு அப்படி போட்டு இந்த மாதிரி போட்டு சப்பாத்தி இட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து சூப்பானது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நூக்கோல் சூப்பு, வெங்காயமே இல்லாமங்க, பூண்டு வெங்காயம் எதுவும் சேர்க்காமையே நான் சூப்பு பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும். இஞ்சி சேர்த்துருக்கேன், மிளகு சீரகம்லாம் தக்காளி பழம்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். ரசத்துக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். ஓமம் ரசம் தான் வைக்க போகிறேன். அது ஒரு ஷார்ட் வீடியோவை போடுறேன், பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படியே கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காளேன்ட்டு ஹஸ்பண்ட் வந்து அவங்க எப்போதுமே நான் சப்பாத்தி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தாங்க வந்து வாட்டி போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பாபாவுக்கு சப்பாத்தியும் சூப்பையும் வச்சுட்டு அவருக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேங்க. அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு எப்போதுமே நான் என்ன நைவேத்தியம் பண்ணுவேன், வியாழக்கிழமை மட்டும் ஃபுல் சாப்பாடு மெனு, ஃபுல் மீல்ஸ் அவருக்கு கொடுத்துருவேங்க. நானும் சாப்பிட்டு வந்துட்டேன். கேசரி பண்ணியாச்சுங்க, சேமியாவில் கோதுமை சேமியா. அதில் ஒரு கேசரி இது நல்லா தலை கொதிச்சிட்ருக்கு. இங்கே பருப்பு தொகையலுக்கு வறுத்து வச்சுருக்கேங்க. துவரம் பருப்பு, மிளகு, மல்லி, கொஞ்சம் வந்து மிளகாய் போட்டு நான் வறுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தில் உப்பையும் போட்டு அரைச்சா சூப்பராக ஒரு பருப்பு தொகையல் நல்லது. இந்த ஓம ரசத்துக்கும் இந்த தொகையலை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சாதத்தை நெய்யை விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வேக வச்சு வடிகட்டி ரெடியாக வச்சாச்சு. கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ரசத்துக்கு தாங்க வறுத்துருக்கேன், பொடி பண்ணணும். இன்றைக்கி வந்து அபிஷேகம் அடுத்தது பண்ணணும். இன்றைக்கி ராஜு தான் பண்ண சொல்லலான்ருக்கேன் அபிஷேகம். பாருங்கள், சுண்டல் பண்ணியாச்சு, ரசம் ஆயிடுச்சு. அடுத்தது தொகையில் கரைச்சதை எடுத்து வச்சுட்டேன். இது வந்து கேசரி ஒரு இதில் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், தொகையல் சாதம் உண்டி வடிக்கணும். கூட்டு ரெடி. மாவிளக்கு மாவு கோலத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து கோலம் போட்டு நாளைக்கு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணணுங்க. அதை நாளே அன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு போன வாரம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். நாள் நம்ம வந்து மறுநாள் பூஜைக்கு விளக்கு தேய்ச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சுருங்க. மறுநாள் டென்ஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா நாளே நம்ம பிளானிங் பண்ணிக்கணும், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற பிளான் பண்ணிக்கணும். ஆம்பளைங்க அவங்க வந்து வேலை விஷயத்தில் பிளான் பண்ணுற மாதிரி நம்ம லேடிஸ் வந்து வீட்டு வேலைகளை நாள் பிளான் பண்ணோன்னா டென்ஷன் இல்லாமல் அமைதியாக நம்ம ரிலீஃபாக வேலை பார்க்கலாங்க. அது முக்கால்வாசி இப்போ எல்லாருமே நல்ல ஒரு டேலண்ட் ஆகிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, லேடிஸு எல்லாருமே நல்ல ஒரு பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே. அடுத்து சமையல்லாம் பார்த்துல வாங்க. சுட சுட சாதம், ஓம ரசம்,
கூட்டு சவுச்சவ் போட்டு கூட்டு, சேமியா, கேசரி, சுண்டல், அப்புறம் பருப்பு துவையல், மோர், அப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி பாத்திரம்லாம் தேய்ச்சி இந்த வேலையை முடிச்சாச்சுங்க. அடுத்தது என்ன, பாபாவை போய் பார்க்க வேண்டியது தாங்க. அவருக்கு போய் சாப்பாடுலாங்க எடுத்து வச்சுருக்கேன். அவருக்கு எல்லா மெனு நான் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லா சாப்பாடையும் எடுத்து வச்சுட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்மாவே இன்றைக்கி பண்ண சொல்லலான் இருந்தேன். அதனால் அவங்கள தான் பண்ண சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஆரம்பித்து கொடுக்கலான்னு. நம்ம உண்மையிலே ஆத்மா நம்ம கும்பிட்டு சுவாமியை வழிபட்டோன்னா பாபாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு துணையாக இருப்பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்களில் எனக்கு அவர் நிறையாவே அற்புதங்களை செஞ்சுருக்காரு. அதை நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பண்ணதுக்கப்புறம் மீதி பால் அந்த வச்சு அம்மாவை பண்ண சொல்லலான் இருக்கேன். அவங்கள இன்றைக்கி ஏதோ மனசில் தோணுச்சுங்க, பட்டுது என்னன்னு தெரியல. சரி, இத்தனை நாள் இப்படி சொன்னதில்லை, இந்த நீங்கள் பண்ணணும், அம்மாவுக்கு பண்ணணும்னு தானே அந்த ஐடியா பண்ணேன். பண்ணுறதுக்கு தான் இப்போ கூப்பிட்ருக்கேன், வரேன்ருக்காங்க. அவங்கள பண்ண சொல்கிறேன் பாருங்கள். வாரக்கமாயி பிரசாதிவாசி சாயிராம் ஷாயிராம் ஷாயிராம் ஏகநாம் சுந்தரநாம். பாட்டு பாடியாச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச வெக்கம்லாம் பட மாட்டேங்க. நம்ம குரல் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம ஆத்மாத்மா சுவாமிகிட்ட பாடுறோமா, அவரோட அருள் நம்மளுக்கு கிடைச்சா போருங்க. யாரு கேலி பண்ணானே கிண்டல் பண்ணானே சொல்லியாச்சு. அம்மாவுக்கு சாப்பாடு போட்டாச்சுங்க. இந்த விழா இதோட முடிச்சுக்கலாம். நாம நாளைக்கு ஃப்ரைடே வாங்கலாம் பார்க்கலாம். அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கான பூஜைக்கெல்லாம் பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். சொஸ்திக்கு தாங்க போட்டிருக்கேன். அலங்காரம்லாம் பண்ணி தூப தீபம் எல்லாம் காட்டியாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு. பாபாவுக்கு அம்மாவுக்கு சாப்பாடு போட வந்தாச்சுங்க. இந்த விழா இதோட முடிச்சிருக்கேன். நாளைக்கு வேறு விழாக்கெல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.